வண்டியூர்லேருந்து தெப்பக்குளம் வரைக்கும் நடந்து, அதாவது 2 கிலோமீட்டர் அளவுக்கு நடந்து வந்து கொலக்கட்டை விற்கிறாங்க. ரொம்ப வயசான பாட்டி, அவங்களோட ஹார்ட் ஒர்க்காகவே நம்ம ஒரு லைக்ஸ் கொடுக்கலாம். பாட்டி உங்கள் பேர் என்ன பாட்டி? சகுந்தலா. சகுந்தலா. வருமானம் எவ்வளோ பாட்டி வரும்? வருமானம் எவ்வளோ வரும் பாட்டி? எனக்கு 300 ரூபா கிடைக்கும். 300 ரூபா கிடைக்கும். பாட்டி வந்து 2.5 கிலோமீட்டர் கிட்ட, 2 to 2.5 கிலோமீட்டர் இருக்கும். அங்கேருந்து நடந்தே தான் வர்றாங்க. கிடைக்கும், 200 ரூபா கிடைக்கும், அவ்வளோதான். அவ்வளோதான், அதுக்கு மேற்கட்டு கிடைக்காது. காமிங்க பாட்டி கொலக்கட்டை. பாட்டியோட கொலக்கட்டை ரொம்பவே நல்லா இருக்கும். குட்டி குட்டியாக அழகாக இது பண்ணியிருப்பாங்க. இங்கேருந்து எத்தனை மணிக்கு பாட்டி வீட்டுக்கு போவீங்க? 6 மணிக்கு. 6 மணிக்கு போவீங்களா? 6 மணி ஆகும். எல்லா கொலக்கட்டையும் நம்ம விற்றுருமா? எல்லா கொலக்கட்டையும் விற்றுருமா? போயிடுவேன். சரி சரி. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கா பாட்டி? அங்கேருந்து வர 20 ரூபா, இங்கே வந்து இறங்க. கேட்டால் 20 ரூபா இல்லை, நடக்கவே வருது. பாட்டி 20 ரூபாய்க்காக அதை செலவு பண்ண மனசு இல்லாமல் அதுலேயே நடந்தே தான் வர்றாங்க. ஒரு வண்டி வாங்கி கொடுத்தா நான் பாட்டிலே விற்றுருவேன். தள்ளு வண்டி மாதிரி கேட்குறீங்களா பாட்டி? சரி. சின்ன வண்டியா? சின்ன வண்டியா? பூரிக்கீரி விற்கிறாங்களா, அந்த ஒரு வண்டி வாங்கி கொடுத்தா போதும். சரி. என்ன வயசு பாட்டி உங்களுக்கு? 70 வயசு ஆயிடுச்சுப்பா. இந்த வீட்டுக்குள்ள வந்து 42 வருஷம் இந்த வீடு கட்ட விட அவத்தவன் வாடகைக்கு. அவா 12 ரூபாய் இருந்துச்சு. இப்போ 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா, இப்போ இருக்கிற 4000 ரூபா. இப்போ அவங்க சொன்னது. கொலக்கட்டை எவ்வளோ பாட்டி? 10 ரூபாய்க்கு ஒரு 6 கொலக்கட்டை கொடுக்குறீங்க 10 ரூபாய்க்கு. 7 ரூபா ஒன்று. காலையிலேயே சுட ஆரம்பிச்சிருவீங்களா பாட்டி? போயிடுவேன். சரிங்க பாட்டி. இந்த வயசுலயே உழைச்சி சாப்பிட்றீங்க. உழைச்சி சாப்பிட்றேன். எனக்கு யாராலும் எனக்கு காசு கொடுத்தாலும் செலவுக்கு வச்சுக்கிறேன். சரி சரிங்க பாட்டி. எதனாலும் ஒன்று செய்யுங்க. சரிங்க பாட்டி, கண்டிப்பா. கை வண்டி மட்டும் கட்டி கொடுத்தா போதும். கை வண்டி மாதிரி, கடை விற்கிற வண்டி மாதிரி கேட்குறீங்க? சின்ன வண்டியாக செஞ்சு கொடுத்தா போதும். சரி சரி. அதில் வச்சே விற்றுருவீங்க, அவ்வளோ கிலோமீட்டர் நடந்து போகணுன்னு இல்லை. சரி சரிங்க பாட்டி, நான் இந்த வீடியோ போட்டு விட்றேன் பாட்டி. சரிங்களா? நீங்கள் உழைச்சி சாப்பிட்றதுக்காகவே உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு வருவாங்க. சரி சரிங்க பாட்டி. அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. அதில் உங்களுக்கு எல்லாரும் இருக்காங்க. நீங்கள் உழைச்சி சாப்பிட்றதுக்காகவே உங்களுக்கு வந்து கைவண்டி உதவி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்கும் பாட்டி. சரிங்க பாட்டி, சரிங்க பாட்டி, அழுகாதீங்க. நாங்கள் எல்லாரும் இருக்கோம் உங்களுக்கு. சரிங்களா? நீங்கள் என்ன உதவினாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க. சரிங்களா பாட்டி? சாப்பாடு மழை காலம் வந்துடுச்சு, என்ன செய்யுது, பிள்ளையார் சுற்றி வருது, அதனாலதான் போடுவோமா இருப்போமா இருக்கு. சரிங்க பாட்டிப்பா, நீங்கள் நல்லா இருப்பீங்க, எல்லாரும் இருக்கோம் கூட. சரிங்களா? சரிங்களா பாட்டி? சரி, போயிட்டு வரேன். வியாபாரம் பார்க்குறேன், நான் எல்லாம் செய்கிறது என் பொழப்பு. நான் இன்னைக்கு காலையில் ஒட்டி வாங்குறேன் 10 ரூபாய்க்கு, அதே பிடிச்சி உட்காந்துருக்கேன். நான் வீடுக்காரர் கூப்பிட்டாரு, வாபாண்டு எல்லாம் யார் வீடுக்காரே குழம்பு வச்சு சாப்பிடு, எல்லாரும் கொடுத்துருவாங்க. சரி சரிங்க. அவங்களே கொடுக்குறாங்க, நான் கேட்க வச்சுக்கிறேன் போய். சரி சரி, இந்தாங்கப்பா. உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாரும் பசங்க இருக்கிறாங்க. சரிங்களா? சரிங்க பாட்டி, ஒரு நாள் கட்டுங்க இந்த சாரியை, ஒரு நாள் கட்டுங்க. நீங்க இந்த சாரியை கட்டிட்டு போறத நான் பார்த்தேன், அதனாலதான் உங்களுக்கு இந்த சாரி ஒண்ணு அம்மாட்ட சொல்லியே நீங்க பாட்டிக்கு எடுக்கிற மாதிரியே எடுங்கன்னு சொல்லி எடுத்து. நல்லா இருக்கு பாட்டி உங்களுக்கு சேலை. கையே வலி எதிர்க்க முடியல சரியா, பொலிலாம் வலி. இதோடய தான் கொலக்கட்டை சுடுறீங்க. பகல் இங்கே தான் உட்காந்துருக்கீங்க.